வளத்தை திருடிட்டு போன, எங்களுடைய உரிமைகளை மொத்தமா திருடிட்ட. இப்ப கடைசியா நாங்க ஆடு மேய்ச்சாது பொழைச்சுக்கிறோம். அதுல எங்களை கிண்டல் பண்றது. சீமான் பாருங்க, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, ஆடு மாடு கோழி மேய்க்க சொல்றாரு, விவசாயம் பார்க்க சொல்றாரு. அப்புறம் என்ன ஸ்டாலின் மாதிரி மண்டையில விக்கு மாட்டிட்டு போய் அமெரிக்கால கையெழுத்து போட்டு வர சொல்றியா? யாரா சோறு கொண்டு வருவா? யார் அரிசி பருப்பு இங்க உற்பத்தி பண்ணுவா? ஆடு மாடுகளை நாங்க வளர்க்கிறோம். அந்த ஆடு மாட்டை திருடிட்டு போற அற்ப திருடர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு மொழி தெரியாதான், கலை தெரியாதான், இலக்கியம் தெரியாதான், வரலாற்றை நாம தான் எழுதணும். இவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க நமக்கு சொல்லி கொடுக்கிற வரலாறு எல்லாம் பாருங்க. ஜான்சி ராணியை சொல்லி கொடுப்பான், சிவாஜியை சொல்லி கொடுப்பான். ஆனா ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்து, சாதாரண குடும்பத்துல இருந்து மன்னனாக உயர்ந்த எங்கள் பாட்டன்கள் மருதர்கள் பத்தி எங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுதா? அதை சொல்றது இல்ல. 7 நாள் சண்டையிட்ட ஜான்சி ராணியை சொல்லிக் கொடுக்கிற 8 ஆண்டுகள் திப்பு சுல்தானுடைய படையை கூட்டிட்டு வந்து ஹைதர் அலி கிட்ட இருந்து ஆயுதங்களை, பீரங்கிகளை கொண்டு வந்து இதே சிவகங்கையில வச்சு சண்டையிட்ட எங்கள் பாட்டி வேலுநாச்சியாரை பத்தி ஏன் வரலாற்றுல சொல்லி